ஹலோ கோடர்ஸ், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு Q&A ஸ்டோரி போட்டிருந்தேன். அதில் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. இதே போல் Q&A சீரீஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் கொஷின்ஸ் கேட்கணும். இதனால் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ ரொம்ப பேசாமல் நாம் முதல் கொஷின்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, அண்ணா வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம் ரீலோடைய லிங்க் அனுப்பியிருக்காரு. ஓகேவா, வில் ஜஸ்ட் லுக் இன்டு இட். நீங்க ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்க போறீங்கன்னா அதுல இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான் இந்த ஊப்ஸ். அதனை பத்தி நோக்கியாலோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். இந்த பென் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு கிளாஸ். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேம் ஏஜ், சேம் ஹைட், சேம் நேமா கூட இருப்பீங்க. ஆனா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேம் கிடையாது, சிமிலர் தான். நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன். ஓகே, ஸோ இது ஒரு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் தான் ஆக்சுவலி. என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் அண்ட் தென் இதில் அவங்க ஜஸ்ட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு போகிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் மிஸ்லீடிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை காமிச்சிட்டு, சிங்கிள் பென் காமிச்சிட்டு இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. தென் ஒரு குரூப் ஆஃப் பென்னு காமிச்சிட்டு இது வந்து கிளாஸஸ் அப்படின்றாங்க. பட் ஆக்சுவல் டெஃபினிஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை இவங்க சொல்லலை. ஸோ நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட், ஆக்சுவலாக ஒரு டெம்ப்ளேட். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 4 டயர் இருக்கும், ஒரு இன்ஜின் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேயாக இருக்கும். அதை பார்த்தாலே நம்ம காருன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த காரில் பல வகையாக இருக்குது இல்லையா? எஸ்யூவி இருக்குது, ரேஸ் கார்ஸ் இருக்குது. பட் அதுலேயுமே அதே 4 டயர் தான், அதே இதுதான். ஸோ ஒரே டெம்ப்ளேட், ஒரே கார் தான், மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து வர ப்ராப்பர்ட்டி தான், பட் அதில் உள்ள டேட்டாஸ் மட்டும் வேறு வேறு ஆகும். அப்போ கிளாஸஸ் அப்படின்றது ஜஸ்ட் அ ப்ளூ பிரிண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுப்பீங்க. அதில் இருந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் பண்ணுறது தான். லைக் ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியேட் பண்ணலாம் அந்த கிளாஸஸை வச்சு, இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை வச்சு. ஸோ நியூ கீவேர்டை வச்சு இன்வோக் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கான விளக்கம். ஆக்சுவலாக கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கான்செப்டோடைய சீரீஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ தட் உங்களுக்கு வந்து கோடிங்கோட காமிச்சா அப்படின்னா இட் வுட் பி கிளியர். சரியா, அடுத்து வந்து தே ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கேன், என் ஃப்ரெண்டும் நானும் ஒரே ஏஜ், ஒரே மாதிரி ஹைட், ஓகேவா, அதெல்லாம் இருக்குது. பட் நாங்கள் 2 பேரும் சேம் இல்லை, சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இது இல்லவே இல்லை. அவங்க எதை நினச்சி அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா when you have a parent class, ஒரு பேரண்ட் கிளாஸில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை நான் வேறு கிளாஸில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்க. வித் எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் தென் சூப்பர் கீவேர்டு வச்சு அதோடைய கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் இன்வோக் பண்ணலாம். ஓகேவா, அந்த கான்செப்ட் எல்லாம் அகைன் நம்ம சீரீஸில், அதாவது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நான் தனியாக எடுப்பேன், அதில் கோடிங் வழியாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸோடைய கான்செப்ட். தென் என்கேப்சுலேஷன். ஒரு காலேஜ்ல ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு காலேஜ். ரிமைனிங் இருக்கிற 2 கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஊப்ஸ்னு கமெண்ட் போடுங்க. எங்க பிளாக் உங்க இன்பாக்ஸ்ல. மனசிலாயோ? ஓகே, அடுத்து என்கேப்சுலேஷன் பத்தி பேசுறாங்க. என்கேப்சுலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ராப்பிங் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் தான் நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோடைய மெயின் கான்செப்ட். அடுத்து உள்ள 2 கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஊப்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மீதி உள்ள 2 கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. ஒன்று அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து பாலிமார்ஃபிசம். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் த யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பாலிமார்ஃபிசம் வித் த சேம் நேம், ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு இடத்துலையுமே வேற வேற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து கம்பைலர் டைம் பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஜாவா இதில் வரும். இந்த கான்செப்ட்லாம் தான் இருக்கு. ஸோ அவங்க ஆக்சுவலி சொன்னது 2 தப்பு, ஒன்று பார்ஷியலி ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இஸ் கோர்சஸ் ஆர் குட் டு பை ஒர்த் இட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். ஐ எம் இன் 12th கிரேட். என்னுடைய அப்பா வந்து இட்டுட்டு போனார். எங்கள் பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷனில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு கோட் பண்ண ப்ரைஸ் என்ன அப்படின்னா 15K. அதே டேலி, அதே இது. ஓகேவா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் எனக்கும் தெரியாது. ஸோ கோடிங் இருக்குது, கோடிங் ஃபீல்ட்லாம் தெரியாது. ஸோ டேலி அது போல் அவங்க காமிச்சிட்டு இஸ் கோயிங் டு சார்ஜ் மீ 15K அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இட்ஸ் டூ காஸ்ட்லி, ரைட்? ஸோ அந்த சமயத்தில் எனக்கு தெரியல அதை பற்றி. அடுத்து நான் காலேஜில் போகும்போது
நிறைய கோடிங் ரிலேட்டடாக வந்தது. நானே போய் பர்சனலாக கேட்டேன். அவங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுறது 25K. C++, ஜாவா ஃபுல் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுலேயுமே அவங்க டோட்டலாக கிளாஸ் வச்சா பரவாயில்ல, வீக்லி 2 days த்ரைஸ் அப்படின்ற போல வர சொன்னாங்க. சரியா? ஸோ நான் எல்லா இதுவுமே சில இடங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போவுமே சில ஆன்லைன் கிளாஸஸ் நான் நடத்துகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்க எல்லாம் தேர் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொவைட் யூ டீச்சிங். ஆக்சுவலி தேர் இஸ் கோயிங் டு பிஸ்னஸ். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் பார்த்தது phase 1 அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு வந்து கோடிங்குடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நாங்கள் வந்து கோர்ஸில் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய ப்ரைஸ் வந்து 25K. சரி, அதெல்லாம் ரைட்டு. அப்போது கோடிங் தெரிஞ்சவனுக்கு தான் நீங்கள் வந்து சொல்லி தருவீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த இது அப்படின்ட்டு புரியல. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு தான் இந்த இது எல்லாமே. ஸோ நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு எதுக்கு? ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுப்போம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நான் வந்து இது பண்ணுவேன். அப்படின்னா ஒரு கோர்ஸ் அப்படின்றது ஸ்கில்லை ப்ரொவைட் பண்ணணும். பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தந்துட்டு பிளேஸ்மெண்ட் நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பணத்தை தூக்கி தரலாம். சரியா? நாங்கள் உங்களுக்கு ஸ்கில்ஸை தான் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆனால் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது நான் 30,000-40,000 சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் தான் வேணும் அப்படின்னா யூடியூப் இருக்குது, முதல்ல சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? கூகுள் இருக்குது, சர்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓரளவு கான்செப்ட் வரையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பேஸ் அளவு கற்றுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்ட், செல்ஃப் லேர்ன் இல்லாத கொஞ்சம் அசிஸ்ட் தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் கோர்சஸ் எடுக்கிறது நல்லது. ஸோ இதே போல் ஒரு 2-3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஜஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிட்டேன் அப்போவே. இதே மாதிரி அடுத்த Q&Aல பார்க்கலாம். சரியா? பாய் கோடர்ஸ்.